ஆமா நண்பர்களே. ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்க அப்படின்னே எனக்கே தெரியல. நான் எப்படி சொல்றது? இதனால இந்த YouTubeனால எனக்கு மென்டல் டார்ச்சர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. முன்னாடி ஸ்டார்ட்டிங்லலாம் இப்படிலாம் இல்லவே இல்ல நண்பர்களே. இப்ப இதுக்கு எனக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. குழந்தைங்கள பார்க்க முடியல, ஃபேமிலிய பார்க்க முடியல. ஒரு மாரி மென்டல் டிஸ்டர்ப்டா இருக்கு. எப்படி சொல்றதுன்னே தெரியல. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் வீடியோல என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம் நம்பிக்கை துரோகி. அத பத்தி தான் நான் உங்க கூட வீடியோல ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா எல்லாருமே கவனமா இருங்க. யாரையும் நம்பாதீங்க. என்னடா இவ எப்ப பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்றாளே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் யாரையுமே பத்தி பேசக்கூடாது. எதையுமே வீடியோ போடக்கூடாது. நல்லா நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப அதாவது நோக்கி போய்க்கிட்டே இருக்கணும். நம்ம லைஃப்ல அடுத்த டார்கெட் என்ன? நம்ம எத அச்சீவ் பண்ணணும்? அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஆனாலும் என்னால முடியல. ஒரு மாரி டிஸ்டர்ப்டாவே மென்டல் டிஸ்டர்ப்டா இருக்கு. அதாவது ஏதாவது ஒண்ணு அடுத்தடுத்து ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கு. இந்த யூடியூப் ஆரம்பிச்சதுலேருந்து உண்மையிலேயே நிம்மதியாவே இருக்க முடியல. 2 நாள் டீ போடுறேன். டீல மிளகாத்தூள் இதுகள போட்டு அள்ளி போட்டு எப்படியோ போட்டுறேன். வீட்ல கூட இன்னும் தெரியாது. தெரியாம என்ன பண்ணிடுறேன், சிங்க்குக்குள்ள வச்சு கழுவி வச்சுடுறேன் அப்புறமா. ஏன்னா அந்த அளவுக்கு என்னோட மைண்ட் என்ன செய்றோம் அப்படின்றதே தெரியாம போச்சு. முன்னாடிலாம் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? அடுத்து நம்ம எப்படியாவது நம்ம வாழ்க்கைய முன்னேத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பேன். இன்னைக்கு இப்ப எப்ப யூடியூப்ல வந்தனோ அதோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாச்சா, அதோட எனக்கு ரொம்ப டார்ச்சரும் அதிகமாயிடுச்சு. என்னன்னா, அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு சில பேர் இருப்போம் இல்லையா? ஒருத்தன் மேல பாசம் வச்சோம் அப்படின்னா, அவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பான். இந்த மாரி கேரக்டர் தான் நான். இப்ப நான் ஒருத்தன் மேல பாசமா இருந்தேன் அப்படின்னா, உண்மையாவே அவங்க என்ன சொன்னாலும், பொய் சொன்னா கூட அது நான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிருவேன். அந்த மாதிரி தான் நானும் அப்படிதான் இருந்தேன், பழகிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும். அப்படி இருக்கும்போது நல்லா கூடவே இருந்துட்டு துரோகின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம கூடவே இருந்து, நம்ம கூடவே நல்லா பேசி பழகிட்டு, ஒரு அக்காவா, தங்கச்சியா இருந்து பழகிட்டு, திடீர்னு நம்மள வெறுத்து ஒதுக்கும்போது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது ஒரு சிஸ்டர், அதாவது என்னோட தங்கச்சி மாரி, கூட பிறந்த தங்கச்சி மாரி நெனச்சேன். எப்படி சொல்றது? எனக்கு வேலை இல்லாதப்ப கூட, வேலை இல்ல நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கும்போது கூட, அவங்களுக்கு கால் பண்ணி என்னோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி, அவங்களே சொன்னாங்க, "பக்கத்துல வாங்க வீடு எடுத்து தரேன். வீடு பிடிச்சிருக்கலாம். வீட்ல இருந்தே நம்ம வேலை பார்க்கலாம்." அப்படின்னு சொன்னாங்க. வீட்ல இருந்தே அதாவது பீஸ்லாம் வரும். அதெல்லாம் கட் பண்ணி கூட நம்ம இது பண்ணலாம். வீட்ல இருந்து நெறைய தொழில்கள் இருக்கு. டெய்லரிங் பண்ணலாம் அப்படிலாம் சொன்னாங்க. சரின்னு நானும் நம்புனேன். பார்த்தா இப்ப நல்லா பேசினவங்க டெய்லி பேசுவாங்க, வாட்ஸ்அப்ல பேசுவாங்க. திடீர்னு என்னன்னு தெரியல, லைவுக்குள்ள போனா கூட நம்ம போடுற கமெண்ட்ட மட்டும் தான் ரீட் பண்ணுவாங்க, பேச மாட்டாங்க. "ஏன் பேச மாட்டேங்கிற?" அப்படின்னு கேட்டா கூட, ஏன் பேச மாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லி கமெண்ட்ட மட்டும் தான் ரீட் பண்ணுவாங்க. "நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா?" அப்படி அதாவது நம்ம என்ன கமெண்ட் பண்றோமோ, அத மட்டும் தான் ரீட் பண்ணுவாங்க. என்னடா இது நல்லா பேசிக்கிட்டு இருந்த புள்ள, திடீர்னு இப்படி பேச மாட்டேங்குதே, என்னடா அது அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல நண்பர்களே. என்ன பண்றதுன்னே தெரியல. சரின்னு நானும் அவங்களும் பேசல அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்பதான் எனக்கு கொஞ்ச நாளா ரீசன் தெரியுது. என்ன அப்படின்னா, அதாவது நான் வீடியோஸ்லாம் போடுறேன் இல்லையா? வீடியோஸ்லாம் போடும்போது, அதாவது எல்லாரும் நார்மலா இருக்கவங்க விளாக் எப்படி போடுவாங்க? அவங்க செய்ற வேலைகள், கிச்சன்ல என்ன வேலை பார்க்குறாங்க, அதாவது வாஷ் பண்ண போனா, வாஷ் பண்ற வேலை, அதெல்லாம் நடந்து பண்ணி அப்படியே அந்த மாதிரி போடுவாங்கல்ல. அது மாதிரி எனக்கு டெய்லி வீடியோ எடுக்க முடியல. என்ன வீடியோ போடுறதுன்னே தெரியல. முன்னாடி ஸ்டார்ட்டிங்லலாம் குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். அப்போ டெய்லி ஒரு பொருள் வாங்கி நம்ம நம்ம வீட்ல தினம் சாம்பார், கத்திரிக்காய் குழம்பு, புளிக்குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு இந்த மாதிரி வைப்போம். அதே டெய்லி நம்ம கத்திரிக்காய் புளிக்குழம்பையும், சாம்பாரையும் வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அதை எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க? ஏன்னா நம்ம நம்மலாம் அதாவது எப்படி சொல்றதுனாலாம் கஷ்டப்படுற ஃபேமிலி. வீடு கூட வாடகை வீடு தான். எத சொன்னா கூட தற்பெருமைக்காக சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல சொல்றவங்க சொல்லிட்டு போங்க. என்னோட நிலைமை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கையில தினம் ஒரு வெரைட்டியா நம்மளால செலவு பண்ணி சமைக்க முடியாது. அப்ப நான் பார்த்தேன், என்னடா பண்றது? இதுக்கு நெறைய செலவு பண்ற மாரி இருக்கு. இதுல நம்ம முன்னேற முடியாது அப்படின்னு. அப்ப நெறைய சேனல்ஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது நெறைய பேர் அன்னன்னைக்கு நடக்கிற அவங்களுடைய லைஃப்ல நடக்கிறதெல்லாம் விளாகா போட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ஏன் விளாகா போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விளாக் போட ஆரம்பிச்சேன். அதாவது முக்கியமா எப்படி அப்படின்னா, நான் யாரோட விளாக பின்பற்றேன் அப்படின்னா, என்ன மாதிரி இருக்கிற மாற்றுத்திறனாளிகள். அதாவது நான் மாற்றுத்திறனாளி எல்லாருக்குமே தெரியும். என்ன மாரி இருக்கிற மாற்றுத்திறனாளிகளோட விளாக தான் நான் பெரும்பாலும் பார்த்தேன். நான் நினைப்பேன், நம்ம நடந்து போகும்போது ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கே, நம்மள எல்லாம் பார்ப்பாங்களா? அது நமக்கே ஒரு மாரி அத பார்க்கும்போது ஃபீலிங்கா இருக்குமே. ஏன்னா நம்ம இந்த மாதிரி நடக்கும்போது, அத பார்க்க பார்க்க இன்னொரு எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நெறைய பேர் எத்தன சொந்த பந்தங்கள் பார்ப்பாங்க, நம்மள ஏதாவது நெனைப்பாங்களா அப்படின்னு தான் பார்ப்பேன். அப்புறம் என்ன மாரி மாற்றுத்திறனாளிகள் நெறைய பேர் வீடியோ போடும்போது, அவங்களுடைய ஃபிளாக்லாம் போடும்போது பார்ப்பேன். அவங்களும் வாழ்க்கையில சாதிக்கணும்னு நெனைக்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய எப்படி லைஃப்ல நடக்குதோ அத தான் விளாகா போடுறாங்க. சரி நம்மளும் அதையே விளாகா போடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்துட்டு தான் நானும் விளாகா போட ஆரம்பிச்சேன். அதாவது நான் அதாவது அன்னன்னைக்கு கூட்டுறது, அப்புறம் பாத்திரம் கிளீன் பண்றது, ட்ரெஸ் வாஷ் பண்ணி அத காய வைக்கிறது. அதாவது நான் எப்படி இது பண்றேன்னா, வீட்ல என்னென்ன
ஒர்க் பண்ணுறேனோ அதை வந்து நான் விளாகாக போட்டேன். அதாவது நடந்து பண்ணி அப்படி. அது வந்து இந்த என் கூட தங்கச்சி மாதிரி பழகுச்சு இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலையாம். என்ன அப்படின்னா, நான் வந்து வீடியோவில் நடித்து ஹேண்டிகேப்டு மாதிரி நடித்து இதையே போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நடிக்கிறேன் நண்பர்களே. எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை தான் நான் வீடியோவில் போட்டுட்ருக்கேன். நல்லா இருந்தால் நான் நல்லா நடக்கிற மாதிரி காட்டுவேன். நான் இப்படி இருக்கேன், அப்போ என்னோடய காலை வச்சு தானே நான் நடக்க முடியும். இதுக்காக நான் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா இருக்கிற மாதிரி, அப்படி வாடகைக்கு கிடைச்சா கூட பரவாயில்லையே, எனக்கு அந்த மாதிரி கூட கிடைக்கலையே, அந்த மாதிரி வாடகைக்கு கிடைச்சா கூட நான் எடுத்துகிட்டு வந்து வச்சு நல்லா நடத்துவேன். என்னால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, ஒரு நல்லது கெட்டது எதுக்குமே போக முடியல. எங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்படுது, என் மனசுக்குள்ளே எவ்வளோ 1000 கஷ்டம் இருக்குது. நீங்களாம் நல்லா இருக்கீங்க. இப்போ கூட சென்னையில் கூட ஃபங்க்ஷன் வச்சாங்க, ரோஜா சிஸ்டர் எல்லாரும் போனீங்க. எனக்கு அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு 3 நாள் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். என்னோட குழந்தைங்க எவ்வளோ ஃபீல் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஒரு நல்லது கெட்டது எதுக்குமே போக முடியல. ஒரு எங்களால் எங்கிட்ட பிறந்த குழந்தைங்களும் வந்து எங்கேயுமே போக முடியல. இதே வீட்டுக்குள்ளே 4 செவத்தை பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கிறோம். இப்படி தான் எங்களோட லைஃப் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது, எனக்கு கடவுள் அவ்வளோதான். என்னைக்காவது ஒரு நாள் நல்லா வரும், நம்ம ஆசைப்பட்ட இடத்துக்குலாம் போவோம் அப்படின்னு நினச்சி தான் நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லி தான் இந்த யூடியூப் சேனல் போட்டுட்ருக்கோம். இப்படி இருக்கையில் எவ்வளவோ தடைகளை மீறி வந்து நம்ம எப்படியாவது சாதிக்கணும், முன்னேறணும்னு நினைக்கையில இந்த மாதிரி நல்லா பழகிட்டு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்துட்டு கூட இருந்துகிட்டே குழி பறிக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா சொல்லுங்கள் பாப்பா. நான் வந்து நடிச்சா போட்டுட்ருக்கேன். எல்லாரும் நார்மலாக இருக்கிறவங்க வீடியோ போடுற மாதிரி தான் நானும் விளாக் போட்டுட்ருக்கேன். எனக்கு நடக்க முடியல, நான் நடக்கிறது மாதிரி விளாக் போட்டு நான் வந்து போடுறேன். ஏன்னா அப்புறம் வேலை செய்யும்போது நடந்து நான் போய் எடுக்க தான் முடியும். கட் பண்ணி நான் எத்தனை தடவை வீடியோ எடுக்க முடியும் சொல்லுங்கள். எத்தனை பேர், அப்போ எத்தனை மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு இருக்கிற குறைய வச்சு தானே வீடியோ போட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க எல்லாரும் நடிக்கிறாங்களா? எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் பார்த்துட்டு இருப்பீங்க நண்பர்களே என்னோட வீடியோ. இது நம்ம எல்லாருக்குமே சமர்ப்பணம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எல்லாரையும் சொல்லலை, எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நடிக்கிறோம்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்க்குறவங்க சொல்லுங்கள், அவங்களுக்கு முகத்தில் அடிக்கிற மாதிரி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி எத்தனையோ பேர் அது மாதிரி. அப்புறம் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நடந்து வந்து போட்டுட்டு ஒரு பாட்டு போட்டிருந்தேன். என்ன விதியோ என்னோட விதி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, நான் நேம் சொல்ல விரும்பல, அதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு, உன்னோட கால் நல்லா தெரியல, நல்லா தூக்கி காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ணுறது, ஏன் அப்படிலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்ல ஒரு 100 கமெண்ட் வந்து பேட் கமெண்ட் வந்தாலும் ஒரு 50 கமெண்ட்டாவது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு 100லாம் வராது, 20 கமெண்ட்டே வராது பெருசு. ஒரு 10 கமெண்ட்டாவது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் ஏன் அதெல்லாம் கேர் பண்ணுறீங்க, உங்களுடைய டார்கெட் என்னமோ அதை நோக்கி போயிட்டே இருங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், காதில் வாங்க தான் முடியல, வாங்க தான் கூடாது. இருந்தாலும் அந்த மனசு கஷ்டமாக இருக்குது, அதுக்காக தான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை நீ பார்க்கணும், கூட இருந்தே நம்பிக்கை துரோகம் பண்ண இல்லையா, அதனால தான் இது வந்து நான் உனக்காக தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் சரியா. இனிமே இந்த மாதிரி யார் மனசு கஷ்டப்படுறது மாதிரி பேசாத. நான் வந்து யார்கிட்டையும் நடிக்கலாம் இல்லை, உன்ன மாதிரி போய் நடித்து பணக்காரங்க அதனால் அவங்க பின்னாடி போய் நடித்து பணம் வாங்கணும் அப்படின்லாம் நடிக்கலாம் எனக்கு தெரியாது. நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயுமே பெரும்பாலும் சண்டை தான் போட்டுட்ருக்கேன். எனக்கு என்னென்னா நடிச்செல்லாம் பேச தெரியாது. பிடிக்கலையா நேராக கேட்டுட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். என்னோடய கேரக்டரை வீட்டில் இருந்து எல்லாருமே என்ன சொல்கிறது அதுதான், ஏன் அப்படி பட்டுன்னு பேசுகிற அப்படின்னா, எனக்கு நடிக்க தெரியாது. என்ன நீங்கள் தப்பு செஞ்சீங்களா நேரடியாக கேட்டுட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். அதுதான் என்னோடய கேரக்டர். நான் யாருக்காகவும் நடித்து வீடியோ போட்டுலாம் நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கல சரியா. நீ எப்படி சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அது மாதிரி தான் நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் சரியா. நான் வந்து அடுத்தவங்களை சார்ந்து அவங்க பணம் கொடுப்பாங்க, அவங்க பின்னாடி வந்து பொய் சொல்லி நடிப்போம் அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு இங்கே என்ன தோணுதோ அதை மட்டும் தான் இங்கே வீடியோவாக போடுவேன் சரியா. நான் வந்து அடுத்தவங்கள்ட்ட கேட்டு நடித்து அவங்கக்கிட்ட வந்து இது பண்ணி அவங்கள்ட்ட நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி நடிச்செல்லாம் வீடியோ போடுறோன்ற அவசியமே கிடையாது. எனக்கு என்ன இங்கே தோணுதோ அதை தான் நான் வீடியோவை இங்கே போடுவேன் சரியா. சாரி நண்பர்களே, என்னடா இது எப்போ தான் குறை சொல்லுதுன்னு நினைக்காது. எனக்கு ஏதாவது சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க, ஏதாவது மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஒரு 2 3 நாளாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தேன், அதுக்குள்ளே அடுத்து ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு. அதனால தான் இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுறேன். இதுதான் என்னோட கடைசி இந்த மாதிரி பேசுகிற வீடியோவாக இருக்கணும் நண்பர்களே. யாரையும் பற்றி குறை சொல்லாதீங்க, இதுதான் கடைசி வீடியோவாக இருக்கணும். அதாவது யார் என்ன சொன்னாலும் தாங்கிக்குவோம், ஆனால் ஒருத்தர் வந்து இருக்கிற குறைய சொல்லும்போது யாராலையும் தாங்கிக்க முடியாது. அது மாதிரி தான் நானும் சரியா. ஓகே நண்பர்களே, யார் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. நன்றி வணக்கம். என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நன்றி வணக்கம்.